அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் வந்துட்டு உலக காய்கறிகள் ஆராய்ச்சி நிறுவனமும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் அதில் இருக்கக்கூடிய பயிர் பாதுகாப்பு மையம் இணைந்து நம்ம வந்துட்டு இந்த தக்காளியில் வந்துட்டு ஒட்டுக்கட்டும் திட்டத்தை வந்துட்டு நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களையும் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி குறிப்பாக நம்ம கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சொக்கனூர் கிராமத்தில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த விவசாயியோட தோட்டத்தில் இருக்கிறோம். இங்கே எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த திட்டம் வந்துட்டு செயல்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மளுடைய பயிர் பாதுகாப்பு மையத்தினுடைய இயக்குனர் முனைவர் சாந்தி மேடம் வந்துட்டு இந்த திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயனடைந்த விவசாயி இங்கே தோட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இந்த திட்டத்தில் வந்துட்டு பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு விளக்கம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த திட்டம் வந்து உலக காய்கறிகள் மையம் அவங்கக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இது 2022 நம்ம இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த செயல் திட்டத்தை நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே முக்கியமாக நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது இந்த ஒட்டுக்கட்டுறங்கிற ஒரு தொழில்நுட்பம் தாய்வான்லேருந்து கிடச்சிருக்கு. இது எதுக்காகனா வேர்வாடல் நோய், தக்காளியில் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்வாடல் நோய் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஒட்டுக்கட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நமக்கு தாய்வான்லேருந்து கிடச்சி அதை நம்ம முதல் 2 வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட பகுதிக்கும் அது உண்மையாகவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த EG 203 அப்படிங்கிற கத்தரி ரகத்தை வச்சு நமக்கு தேவையான தக்காளி ரகத்தை மேலே ஒட்டுக்கட்டும் போது நம்ம அந்த வேர்வாடல் நோயும் நூற்புழுவையும் நம்ம நல்லா குறைக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப திட்டமாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மேலும் 5 மாவட்டங்களான இந்த திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக எடுத்துக்கொண்டு போய் வயல்வெளியில் இதை செயல்படுத்தி விவசாயிகளுக்கு வயல் விழாவாக காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த பகுதி குறிப்பாக இங்கே வந்து வேர்வாடல் நோயினால் போன வருடத்தில் இதே ஜனவரி மாதத்தில் ரொம்ப அதிகமாக வந்து தக்காளி முழுக்க அழிஞ்சிருச்சு வேர்வாடல் நோயினால். ஸோ அப்போ இந்த பகுதிக்கு இது தேவையான தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுக்காக இந்த வட்டாரத்தில் உள்ள விவசாயியோட வயலில் இந்த செயல் திட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணினோம். இதில் இந்த 2 வகையான நம்ம கத்திரி வேர் பகுதியை ஒட்டுக்கட்டணும். EG 203 நம்ம 190 அப்படிங்கிற 2 ரகத்தை நம்ம வந்து வேர்பகுதியாக உபயோகப்படுத்தி இவங்களுக்கு தேவையான ரகம் அப்படின்னு சொல்லிட்டு போகோங்கிற ரகம் தக்காளி ரகத்தை எடுத்து அதை மேலே வச்சு ஒட்டுக்கட்டி நம்ம வயலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம், வயலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 2க்குள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது செயல் திட்டத்தை நடத்தின விவசாயிகள்கிட்ட நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய அனுபவங்கள் தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறத உணர்ந்து எல்லா விவசாயிகளும் கடைபிடிக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேடம். இந்த நஞ்சப்பன் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து விவசாயி வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க. எவ்வளோ வருஷமாக விவசாயம் செய்கிறீங்க, உங்கள் பெயர் என்ன, எவ்வளோ வருஷமாக விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தக்காளியில் இருந்ததுக்கும் இந்த திட்டம் மேடம் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் என்னென்ன வேறுபாடுகள் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் கே. நாகரத்னசாமி. நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் பரம்பரையே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நாங்கள் தக்காளியே விட்டுட்டோங்க. தக்காளியில் வந்து வாடல் அதிகமாக இருக்கிறனால இதே வயலில் தக்காளி பயிர் பண்ணினோம், 2 வருஷமாக விட்டுட்டோம். ஏன்னா வாடல் அதிகமாக இருக்கிறனால விட்டுட்டோம். அதுக்கு பின்னாடி நாங்கள் போன வருஷம் வந்து இதே ரகத்தை ஒட்டு இல்லாமல் சும்மா நாங்கள் நார்மலாக இதை பயிரிட்டோம். அதில் வந்து இந்த ஒரு ரோலுக்கு ஒரு 4 செடி 5 செடி மட்டும் தான் இருந்தது. மற்ற எல்லாமே வாடலில் போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து கார்த்திகன் சார் அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் தக்காளியில் ஒட்டுக்கட்டு தர்றோம், நீங்கள் பயிரிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஏற்கனவே போன வருஷம் அதில் வந்து இங்கே தான் ட்ரையல் கொடுத்தாங்க, அந்த தக்காளி ஒட்டு கட்டுறது எப்படின்னு சொல்லி. அதன் மூலிமா அவங்க வந்து மெட்டுவாயில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அங்கே போய் நானும் பட்டிப்பனை தான் கேட்டோம். அதாவது வாடல் உள்ள பக்கம் நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சீங்கன்னா அது அனுபவமாக இருக்குது, எங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொன்னதுனால அவங்க வந்து அதுக்கு இணைஞ்சு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்தாங்க. அது மூலிமா இந்த வருஷம் அவங்க வந்து அந்த 203 290 என்ற கத்திரி 190ங்கிற கத்திரி ரகத்தை வந்து ஒட்டுக்கட்டி உங்களுக்கு என்ன ரகம் வேணும் தக்காளியிலன்னு கேட்டாங்க. நாங்கள் பாகோ சொன்னோம். அதுக்கு காரணம் போன ட்ரிப்பு இதே வயலில் பாகோ பயிரிட்டு வந்து எல்லாமே போயிடுச்சுங்க, சுத்தமாக போயிடுச்சு. அது இந்த வருஷம் அதில் அவங்க கொடுத்த ரகத்தை நாங்கள் வந்து ரோலில் 25 நட்டி அதிலோட ட்ரையில் பார்த்தோம். அதில் 203ங்கிற அந்த ரகம் ரொம்ப நல்லா நீட்டாக வந்ததுங்க. ஒரு வாடல் கிடையாது.
வளர்ச்சி நல்லா இருந்தது, காய் ஒரே சைஸாக இருந்தது, வளர்ச்சி நல்லா இருந்ததுங்க. அது வந்து ஒரு இப்போ இதில் வந்து நம்ம இந்த வெயிலில் பொறுத்தளவு ஒரு 10 ட்ரே கூட எடுக்க முடியாது. இந்த வருஷம் 24 ட்ரே எடுத்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் எல்லா பக்கமும் மழை காரணமாக எல்லாமே டேமேஜ் ஆகிப்போச்சுங்க. இந்த ஒட்டுக்கட்ட ரகத்தில் வந்து டேமேஜ் இல்லை. தண்ணி இதுலேயும் இந்த வெயிலையும் நின்றுதுங்க. அதனால் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு EG 203 EG 190 இருக்குன்னா EG 203 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க 190 கம்பேர் பண்ணும்போது. ஏன் பெஸ்ட்டாக இருக்குது சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு பொறிப்புலேருந்து லாஸ்ட்டு பொறிப்பு வரைக்கும் ஒரே மாதிரி சைஸுங்க. என்னென்னா கலர் ஒரே மாதிரி, கலர் ஃபேடாகிறது இல்லை, நல்லா ஷைனிங்காக ஒரே கலர் இருக்குங்க. அதில் வந்து வாடல் நோய் வர்றதே இல்லைங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அண்ணன் சொன்னார் மழை நிறையா வந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னு சொன்னார். மழை பாதிப்புனால இந்த செடி எப்படி இருந்தது? மழைக்கு ஃபஸ்ட்டு பொறிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொறிக்கும் போதே வந்து மழை வந்துருச்சு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே மழை தான் உங்களுக்கு. அந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் செடியெல்லாம் ஒன்றாகலைங்க. பொறிப்பு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, காய் ஷைனிங் நல்லா இருந்துச்சு, காய் ஒன்றாகலை உங்களுக்கு. அண்ணா நீங்கள் எதுவும் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என் பேர் பட்டிப்புனுங்க. நான் வந்து இப்போ ஹார்டிகல்ச்சரு நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து எங்களை வந்து இந்த கிராமத்தை வந்து இப்போ 2014 தத்தெடுத்துருந்தாங்க. இப்போ 11 வருஷமாக எங்களுக்கும் ஹார்டிகல்ச்சரும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 வகையான காய்கறிகள் வந்து இங்கே வந்து ட்ரையல் போட்டு வெளியிட்டிருக்கிறவங்க எங்கள் கொடுத்து இந்த சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை வந்து எங்களுக்கு முதல்ல கத்திரியில் வந்து ஒட்டு கட்டுறதை வந்து 2015 வந்து இந்த பகுதியில் கொடுத்து அதை நாங்கள் நல்லா பண்ணி காட்டணும். அதனால் நாங்கள் போன வருஷம் மெட்டுவாயில் மீட்டிங் போனதுனால நாங்கள் இந்த பகுதிக்கு வேணும்னு சொன்னதுனால எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சாந்தி மேடத்துக்கும் அங்கப்பன் சாருக்கும் மிக்க நன்றிங்க. இதை வந்து இங்கே பெற்றதுனால இப்போ இந்த வாடல் நோய் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தக்காளி வச்சு மறுக்கா பயிர் செய்யலாங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுக்கு வந்து தக்காளியோட மகசூல் நல்லா இருக்கு, பெருசா இருக்குன்னு சொன்னாரு. வேர் வாடல் நோய் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? வேர் வாடல் நோய் ஒட்டு கட்டினா கண்டிப்பா வராதுங்கிற நம்பிக்கையில வைக்கலாம். கண்டிப்பா வரல. அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒட்டு கட்டுறது கட்டாததுக்கு சொல்றாங்க. இப்போ ஒட்டு கட்டுறது வந்து ஒரு செடிக்கு 10 காய் பொறிக்கலாங்க. ஒட்டு கட்டாததுல வந்து வெறும் 3 காய் 4 காய் தான், அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ டபுள் தி அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு. EG 203 இல்லைங்க, நார்மல் செடிக்கு வந்து ஈல்டு கம்மி தான். அப்படின்னா டபுள் தி எடுக்கலாம் நீங்க ஒட்டு கட்டினதுல. ஈல்டு பொறுத்து நீங்க சொன்னீங்க. வேர் வாடல் நோய் ஒட்டு கட்டாததுக்கும் இதுக்கும் எப்படி இருந்துச்சு? என்னன்னா உங்களுக்கு 3வது பொறிப்பிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு கட்டாத செடி போயிருச்சுங்க. ஒட்டு கட்டின செடி வந்து அப்படியே இருக்கு உங்களுக்கு. எத்தனை பறிப்பு வரைக்கும் இருக்கு? இப்போ 15 பொறிப்பு மேல ஆச்சுங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. நூற்புழுவும் நம்ம வந்து அதிகமா இருக்கு. அது இந்த பகுதியில் நம்ம எல்லா இடத்துலையுமே தக்காளி போடுற இடத்துல எல்லாமே நூற்புழு தாக்குதல் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ ஒட்டு கட்டி நம்ம அந்த 203 அப்படிங்கிற கத்தரி ரகத்தை ஒட்டு கட்டும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் முடிச்சு கூட நம்மளால் பார்க்க முடியாது. அதில் வந்து நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் இதை எடுத்துக்கொண்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது இதில் வேர் புழுக்கள் இருக்குது, ஆனால் அதனால் வளர்ச்சி அடைய முடியல. ஸோ அதோடைய சேதத்தை இங்கே ஏற்படுத்த முடியல, வேர் முடிச்சா வர முடியல. வேர் முடிச்சு வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மேலே உறிஞ்சக்கூடிய தண்ணி சத்துக்களை மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ செடியோட வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இந்த 203 வச்சு ஒட்டு கட்டும் போது இந்த வேர் முடிச்சுகள் வர்றது கிடையாது. பாக்டீரியா வாடல் நோய் தவிர இந்த நூற்புழுவுக்குமே இது எதிர்ப்பு திறன் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ ஆனால் இது வந்து 190ங்கிற ரகத்தில் பண்ணியிருக்குது. ஆனால் அதில் வந்து நல்ல ரகத்தில் வேர்வாடல் நோய்க்கு நல்லா தாங்கி வளர்ந்தாலும் இங்கே வேர் முடிச்சு இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம அந்த ஒட்டு கட்டாத ரகத்துலையுமே இந்த வேர் முடிச்சு இருக்குது. ஸோ இந்த வேர் முடிச்சு இருக்கிறனாலையும் மகசூல் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த 203 அப்படிங்கிற கத்தரி ரகத்தை வேர் பகுதியில் வச்சு ஒட்டு கட்டுறது மூலமாக நம்ம வேர்வாடல் நோய் பாக்டீரியல் வேர்வாடல் நோயையும் இந்த நூற்புழுவையும் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதோடு சேர்த்து மற்ற தொழில்நுட்பங்களான இயற்கை வழியில் கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சி நோய் கட்டுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களையும் சேர்த்து பண்ணும்போது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி நம்ம நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு பொறிகளையும் இங்கே வைக்கிறோம். மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒட்டும் பொறி, இனக்கவர்ச்சி பொறி இதெல்லாம் வைக்கிறது மூலமாக அதோட பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்டுபிடிச்சு அது ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இயற்கை வழியிலேயே நம்ம கட்டுப்படுத்துறதுனால நம்ம ஒரு நல்ல ஒரு சத்தான தக்காளியை அறுவடை பண்ண முடியும். நஞ்சில்லா தக்காளி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக நமக்கு இருக்கும். அதனால் இதை கடைபிடிக்கணும் எல்லாரும் விவசாயிகளும். இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கிய உலக காய்கறிகள் மையத்துக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உட்பட அனைத்து பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கும்
அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்துட்டு முனைப்போடு செயல்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பயிர் பாதுகாப்பு மைய இயக்குனர், அதே மாதிரி எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் உட்பட அனைவருக்கும், விவசாயிகளாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த தொழில்நுட்பங்களை மற்ற விவசாயிகளும் இதில் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.